6 மாசம் முன்னால எஃகு கோட்டை இரும்பு கோட்டைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த டிஎம்கே கூட்டணி இன்னைக்கு வந்து சிதலம் அடைஞ்சு போச்சு. விரிசல்கள்லாம் ரொம்ப பெரிய பிளவா மாறி போச்சு. இந்த கூட்டணி கட்சிகளை தக்க வச்சுக்கிறதுக்கே ஒரு ரொம்ப பிரம்ம பிரயத்னம் பண்ண வேண்டியிருக்கு டிஎம்கேக்கு. நான் ராகுல் காந்தி, என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கிரீஷ் சோடங்கர், அவர் வந்து உங்களை பாக்குறதுக்கு வராரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு, தொகுதி பங்கீடுக்கு. நீங்க ஏன் அவர் கூட பேசல? அது என்ன அவமதிக்கிற மாதிரி தானே. ஆனா 90% ஆஃப் காங்கிரஸ் பீப்புள் விஜய் கூட அணிவகுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. டிஎம்கே காரங்க ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாங்க. எவன் காங்கிரஸ்காரன் நிக்கிறானோ அந்தந்த தொகுதிகளை பிராக்கெட் போட்டுட்டு அவங்கள தோக்கடிக்கணும் அப்படிங்கறத அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. ஓ பன்னீர்செல்வத்தை அவர் கழட்டி விட்டுட்டு வந்தது ரொம்ப கரெக்ட். ஏன்னா ஓ பன்னீர்செல்வம் வந்து கட்சி இல்லாத ஒரு தலைவர். இப்ப வந்து பிரதமர் மந்திரி திரு மோடி பங்கேற்ற அந்த மாநாட்டுக்கு பின்னாடி தேர்தல் களம் இப்ப எப்படி இருக்கு? அது தற்சமயம் யாருக்கு சாதகமா இருக்கு? என்டிஏவோட வெற்றி வாய்ப்புகள் இப்ப எப்படி இருக்கு? டிஎம்கேயோட வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு? ஒரு நடுத்தரமான நிலையில நம்ம பாக்குறப்போ. நீங்க ரொம்ப ஈஸி கேள்வியா கேட்டுட்டீங்க. இதுக்கு ஆன்சர் சொல்ல அவசியமே இல்லை. ஃபர்ஸ்ட் யாரு ஒரு மெகா தோற்றம் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு தான் களம். அதாவது இந்த கூட்டணி இருக்குமான்னு தெரியல அப்படின்னு அவங்க எல்லாம் பிரமிச்சு போய் நிக்கிறாங்க. 6 மாசம் முன்னால எஃகு கோட்டை இரும்பு கோட்டைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த டிஎம்கே கூட்டணி இன்னைக்கு வந்து சிதலம் அடைஞ்சு போச்சு. விரிசல்கள்லாம் ரொம்ப பெரிய பிளவா மாறி போச்சு. காங்கிரஸ் கட்சி இருக்குமா அப்படிங்கிறதே தெரியல. இந்த கூட்டணியில ஆல்ரெடி வந்து அதாவது வெள்ளத்துல வந்து ஒட்டிக்கிற மாதிரி வந்து ஒட்டிக்கிறாங்க. ஆனா அங்க விட்டு போலாமா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸ் கட்சி விட்டு போனா தான் டிஎம்டிகே பிரேமலதா வந்து அங்க போய் ஒட்டிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க பாக்குறாங்க. அதனால இந்த கூட்டணி கட்சிகளை தக்க வச்சுக்கிறதுக்கே ஒரு ரொம்ப பிரம்ம பிரயத்னம் பண்ண வேண்டியிருக்கு டிஎம்கேக்கு. அதனால்தான் கனிமொழி அதை தூது விட்டாங்க. முதல்ல போயிட்டு பேசினாங்க, அங்க பேச முடியாம போச்சு. திருப்பி வந்தாங்க, திருப்பி செகண்ட் டைம் தூது விடுறாங்க. அங்க போன உடனே ராகுல் காந்தி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா கேள்வி கேட்ட மாதிரி இருக்கு. அதாவது கிரீஷ் சோடங்கர் என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ், நான் ராகுல் காந்தி, என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கிரீஷ் சோடங்கர், அவர் வந்து உங்களை பாக்குறதுக்கு வராரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு, தொகுதி பங்கீடுக்கு. நீங்க ஏன் அவர் கூட பேசல? அது என்ன அவமதிக்கிற மாதிரி தானே அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து கோபப்பட்டு கேட்ட மாதிரி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டோம். அதனால இன்னைக்கு லெவல்ல என்டிஏ என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு 23ஆம் தேதி பிரதமரை கூட்டிட்டு வந்து ஒரு மிகப்பெரிய 11 பேர் பிளஸ் 1-2 சின்ன சின்ன பெயர் தெரியாத கட்சிகள் அவங்க எல்லாம் வேற வந்தாங்க. ரொம்ப பிரமாதமான ஒரு தோற்றம் ஏற்பட்டது. அதுல இருந்தே உங்களுக்கு தெரியறது இவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அதாவது 2 மாசம் முன்னால நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், விஜய் நீங்க சொன்னீங்களே சார், பெயர் தெரியாத கட்சிகளை வச்சு நம்ம ஸ்ட்ராங்னு சொல்லலாமா? இல்ல, பெயர் தெரியாத கட்சின்னா 1-2 தான். அதாவது அது எனக்கே கரெக்டா ஞாபகம் வர மாட்டேங்குது. விவசாயிகள் சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒரு கட்சிகள், விவசாயி உழைப்பாளி கட்சிகளை கொண்டு வருது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் இந்த கட்சிகளுக்குள்ள எப்படி நாளைக்கு ஒருங்கிணைப்பு இருக்கும்? இவ்வளவு கட்சிகளை வச்சுட்டு தொகுதி பங்கீடுகள் எப்படி இருக்கும்? அவங்களுக்குள்ள ஓட் டிரான்ஸ்பர் கரெக்டா எதிர்பார்க்கிற மாதிரி நடக்குமா? அதாவது டிடிவி கட்சியில இருந்து ஓட் டிரான்ஸ்பர் வந்து இந்த ஏடிஎம்கே சைடுக்கு போகுமா? ஏடிஎம்கே சைடுல இருக்கிறவங்க வந்து டிடியை வந்து முழு மனதோட ஏற்றுக்கொண்டு அவரையும் வெற்றியடை செய்வாங்களா? இந்த மாதிரி கேள்விகள்லாம் வருதுல்ல, அந்த மாதிரி கேள்விகளை தான் நம்ம அட்ரஸ் பண்ணணும். சூப்பர். நீங்க கேட்ட அந்த வாக்கு மாற்றம், ஓட் டிரான்ஸ்பர் நீங்க சொன்னீங்க, ரொம்ப கரெக்டான கேள்வி. 1 வருஷம் முன்னால் நீங்க கேட்டிருந்தீங்க சொன்னா வாக்கு மாற்றம் ஏற்பட்டு இருக்காதுன்னு தான் நான் சொல்லியிருப்பேன். ஆனா இன்னைக்கு ஏடிஎம்கேக்கும் பாஜகவுக்கும் 100% வாக்கு மாற்றம் ஏற்படும். அதாவது 2024 கோயம்புத்தூரை நீங்க மறந்துடுங்க. அது வந்து ஏடிஎம்கே வாக்குகள்லாம் டிஎம்கேக்கு போயிட்டு டிஎம்கே நம்பர் 1, பாஜக நம்பர் 2, ஏடிஎம்கே 3வது இடம். கொங்குல கோயம்புத்தூர்ல 3வது இடம் சொன்னா நம்ம இமேஜின் பண்ணிக்க முடியும் எப்படி ஆர்கே நகர்ல வந்து டிஎம்கே 3வது இடத்துக்கு வந்ததோ, டிஎம்கே வாக்குகள்லாம் ஆர்கே நகர்ல டிடிவி தினகரனுக்கு போச்சோ, அது மாதிரி. சோ அதை நான் ஒத்துக்கிறேன்.
ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. ஏன்னா இந்த தேர்தல்ல எடப்பாடியினுடைய என்ன பொறுத்தவரைக்கும் எடப்பாடியினுடைய இதான் கடைசி தேர்தலாக இருக்கும். ஏன்னா அடுத்த தேர்தல் 2031 அவருக்கு வந்து 77, 78 வயசு ஆயிடும். அதுக்கப்புறமா அவரால் இந்த உழவு உற்சாகமா ஈடுபட முடியுமா தேர்தல்ல அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதனால அவர் எப்படியும் முதல்வர் ஆக வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுல இருக்கிறாரு. அதனால ஏடிஎம்கே காரங்க பிஜேபிக்கு வாக்களிப்பார்கள். பாஜக வாக்குகள் ஒட்டுமொத்தமாக இவங்களுக்கு போகத்தான் போறது ஒண்ணு. ரெண்டாவது வந்து லாஸ்ட் டைம் வந்து அந்த நரேந்திர மோடியுடைய போஸ்டர்ஸ் எல்லாம் கீழ்ச்சிக்கு போட்டாங்க. இப்போ அந்த மாதிரி எல்லாம் எந்த விதமான இன்சிடென்ட்டும் நடக்காது. ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படுறது. ஏன்னா அவங்களுடைய உண்மையான உயரம் என்னங்கிறது தெரிஞ்சு போச்சு. 2024 மெகா கூட்டணி அமைப்பேன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒண்ணுமே வரல. கடைசியில அவங்களுக்கு தேமுதிகவோட நின்றுட்டு அவங்களுக்கு 10 இவங்களுக்கு வந்து 29 எடுத்துக்கிட்டாங்க. அப்புறமா அவங்களுடைய வாக்கு விகிதம் 20% குறைஞ்சு போச்சு. ஆனா இந்த ட்ரிப்பு அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் நடக்காது. பாமக அன்புமணி ராமதாஸ் அன்னையிலேருந்தே வந்து பாஜக சைட்ல தான் இருக்கணும்ட்டு அவருக்கு ரொம்ப நாளாவே இருக்கு. அதனாலதான் பாஜகவில தான் நம்மளுக்கு வந்து எதிர்காலம்ங்கிறது அவர் மட்டும்தான் அவருடைய தொண்டர்களும் நினைக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதனாலதான் மொத்த தொண்டர்களும் ராமதாஸை அப்படியே கழட்டி விட்டுட்டு இந்த பக்கம் வந்துட்டு இருக்கிறாங்க. ரைட். டிடிவி தினகரனை பத்தி நீங்க கேட்டீங்க. டிடிவி தினகரன் அன்னைக்கு அங்க மீட்டிங்ல உட்காந்துட்டு அருமை சகோதரர் எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு சத்தம் போட்டுன்னு பாருங்க நீங்க. அதாவது வாசன் பத்தி பேசும்போதோ இல்ல வாசனுடைய பெயரை குறிப்பிடும் போதோ வராத சத்தம், டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி பத்தி குறிப்பிடும் போதும் எடப்பாடி பழனிசாமி தினகரனை பத்தி குறிப்பிடும் போதும் பெரிய சத்தமா இருந்துச்சு. அதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். இன்ஃபேக்ட் ஓப்பனா சொல்றேன் உங்களுக்கு, பன்னீர்செல்வத்தை அவர் கழட்டி விட்டுட்டு வந்தது ரொம்ப கரெக்ட். ஏன்னா பன்னீர்செல்வம் வந்து கட்சி இல்லாத ஒரு தலைவர். அவர்கிட்ட இருக்கிறவங்க எல்லாரும் கலைஞ்சு போயாச்சு. தங்க தமிழ்ச்செல்வன் தேனியிலேருந்து ஆரம்பிச்சு கடைசியா போன வைத்தியலிங்கம் வரைக்கும் எல்லாரும் கண்டு போயாச்சு. இன்னைக்கு அவரும் அவருடைய பையன் மட்டும்தான் இருக்கிறாங்க. அதனால அவருக்கு கட்சியும் இல்லை. கட்சி இருந்தாதான் நீங்க கூட்டணியும் அமைக்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க பாரதிய ஜனதா கட்சி சின்னத்துல நிக்கணும், இல்லைன்னா வேற ஏதாவது பிரைவேட்டா ஒரு சின்னத்துல நிக்கணும். இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அது வந்து எவ்வளவு சக்சஸ்ஃபுல் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா பலாப்பழம் ஒரு ட்ரிப் நீங்க பாத்துட்டீங்க, எவ்வளவு 2 லட்சத்து 3 லட்சத்து ஓட்டு வாங்கினாங்க அவங்க. அதுக்கு மேல இது சக்சஸ் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. ஆனா பன்னீர்செல்வம்க்கு எவ்வளவு ஆளுமை பண்புகள் இருக்கோ அது மாதிரி 10 மடங்கு அதிகமாக டிடிவி தினகரனுக்கு இருக்கு. நீங்க உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ, அவர் வந்து அந்த சுகேஷ் சந்திரசேகர் வச்சப்ப ஆடின கூத்து, இரட்டை சின்னத்தை பறிக்கிற சமாச்சாரம், இதெல்லாம் நீங்க விட்டுடுங்க. ஆளுமை பண்பு அப்படின்னு வரும்போது முக்குளத்தோருடைய வாக்குகளை ஒருங்கிணைக்க வேண்டும் அவர் வரும்போது பன்னீர்செல்வத்துக்கு இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை விட டிடிவி தினகரனுக்கு நிச்சயம் இருக்கு. அதுதான் இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கு அப்படிங்கிறத நான் பாக்குறேன். அவங்களுடைய வாக்குகள் இவங்களுக்கு போகும், இவருடைய வாக்குகள் அவங்களுக்கு போகும். அதே மாதிரிதான் மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் உங்களுக்கு தெரியும். பாரிவேந்தர், இவர் ஜான் பாண்டியன், அது மாதிரி இவர் ஏசி சண்முகம், அது எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கும். காங்கிரஸ் கட்சியில தான் இப்போ அந்த பிரச்சனை இருக்கு. காங்கிரஸ் கட்சியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்கனவே தேஞ்சு போன கட்சி. எப்படி பாதி கட்சி அப்படியே விஜய் பக்கம் போயாச்சு. பாக்கி போகாம இருக்கிறவங்க தொடர்ந்து இருக்கிறவங்க விசிகால எலெக்ஷன் அப்படின்னு வரும்போது அங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு வாக்களிக்க மாட்டாங்க, விஜய்க்கு வாக்களிக்க போறாங்க. அது ஒரு விஷயம். ரெண்டாவது காங்கிரஸ் இவ்வளவு ரசாபாசம் ஆனதுக்கு அப்புறமா, இவ்வளவு கசப்புணர்வு ஆனதுக்கு அப்புறமா பராசக்தி நீங்க வெளியே விட்டதே தப்பு. அது ஒரு எப்படி நீங்க வந்து திருப்பரங்குன்றத்துல ஒரு மிகப்பெரிய சொதப்பல் பண்ணினீங்களோ, டிஎம்கே சொல்றேன், உங்களா சொல்றேன், டிஎம்கே பண்ணிச்சோ அதே மிஸ்டேக்கை தான் அவங்க வந்து பராசக்தியை வெளியிட்டாங்க. பராசக்தி எதுக்கு வெளியிட்டாங்கன்னு சொன்னா ஜனநாயகனுக்கு ஆப்போசிட்டா வெளியிட்டாங்க. ஆனா அது வந்து செல்ஃப் கோல். உங்களுடைய காலையும் நீங்க சுட்டுக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்குது. என்னென்னமோ பிரச்சனை ஆயிப்போச்சு. அதுக்கப்புறமா ஆட்சியில் பங்கு, நேற்றுக்கு கூட அவர் சொல்லிருக்கிற ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதிகமான தொகுதிகள் வேணும் அப்படின்னு அவங்க சொல்லிருக்கிறாங்க. இவ்வளவு ரசாபாசம் ஆனதுக்கு அப்புறமும் நீங்க கூட்டணியில தொடர்ந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய நம்பகத்தன்மை என்ன சார் இருக்கும், என்னவா இருக்கும்?
நம்ம அந்த நாளைக்கு கேள்விக்கு உங்களுடைய வருவோம். அதுக்கு பின்னாடி வருவோம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள்ட்ட கேட்க விரும்புறது, நம்ப இவ்வளவு இந்த என்டிஏ அலையன்ஸையும், டிஎம்கே அலையன்ஸை பத்தியுமே நெறைய நீங்க பேசுறீங்க. இந்த நேரத்துல வந்து தாவேகாவோட நிலைமைய நம்ம வந்து ஒதுக்க முடியாது. அவங்க வந்து நாம் தமிழரோட சேர போறதா ஒரு ஒரு செய்தி ஒரு 2, 3 நாட்களா வருது. அதுக்கேத்த மாரி சீமான் வந்து தன்னுடைய எதிர்ப்ப வந்து ரொம்ப குறைச்சுக்கிட்டு வந்து விஜய் மேல அவருக்கான எதிர்ப்ப குறைச்சுக்கிட்டு வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ நாத்தாகாவும், தாவேகாவும் சேர்ந்தான்னா, எவ்வளவு தூரம் இந்த ஓட்டு பிளவு வந்து ஒரு விதமான ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத முடிவுகள நம்ம போய் குடுக்கும். நாம் தமிழர் கட்சி வந்து விஜய் கூட சேருவாரு அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா சீமான் வந்து எப்படி ஒரு மெர்க்யூரியல் தலைவர் அப்படின்னா அவர் யாராலையும் மேனேஜ் பண்ண முடியாது. விஜய் வந்து அரசியல் நொவைஸ், அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அரசியல்ல யாரை எப்படி மேனேஜ் பண்ணுங்கிறது தெரியாது. புஷி ஆனந்தெல்லாம் ஒரு பெரிய தலைவர் கிடையாது. அவர் வந்து ரசிகர் மன்ற தலைவரா இருந்திருக்கிறாரே தவிர அவருக்கு இந்த மாதிரி இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பு, மேன் மேனேஜ்மெண்ட், மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் அவருக்கெல்லாம் தெரியாது. ஆனா விஜய்க்கு அவருடைய இருக்கிற கட்சி ஒரு மக்களுடைய ஆதரவ நம்ம வந்து ஒதுக்க முடியாது. ஏன்னா பல இடங்கள்ல எங்க எங்க சேனல் மூலமா நாங்க பேசின போதே மக்களுடைய விருப்பங்கள், குறிப்பா வந்து ஆட்டோ டிரைவர்கள் அந்த மாரி இருக்கிறவங்க வந்து விஜய ரொம்ப ஆதரிக்கிறாங்க. அந்த மாற்றம் வேணுங்கிறத பல பேர் விரும்புறாங்க. அத நம்ம ஓரளவுக்கு மேல ஒதுக்க முடியாது. இல்ல அதை ஒதுக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. விஜய்க்கு வந்து நகர்ப்புறங்கள்ல ஆதரவு இருக்கு. செமி அர்பன் ஏரியாஸ்ல நிறைய ஆதரவு இருக்குங்கிறது நம்ம சொல்றோம். தமிழ்நாட்டுல 2 கருத்து கணிப்பை நான் நம்புறேன். ஒன்னு ஜேவிசி ஸ்ரீராம் கருத்து கணிப்பு, 2வது வந்து இவங்களோடது ரங்கராஜ் பாண்டேயோடது. 2மே வந்து நம்பகத்தன்மை தான். இந்தியா டுடேவோ அந்த மாதிரி மற்ற லயலா கேங் அவங்க பண்றதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நம்பகத்தன்மை இல்லாத கருத்து கணிப்புகள். அதனால நான் அதில் டிபெண்ட் ஆகலை. நான் இது 2 டிபெண்ட் ஆயிட்டு நான் இதை ஃபுல்லாவே நம்புறேன். சோ இவருக்கு வந்து சில இடங்கள்ல 20% இருக்கு, 25% இருக்கு. 21 தொகுதிகள்ல, சென்னையில 21 தொகுதிகள்ல வந்து 5 தொகுதிகள் 6 தொகுதிகள்ல அவர் ஒரு லீடிங்ல இருக்கிறார் அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஆனா அது மட்டுமே போதுமா அப்படிங்கிறது தெரியல. அதுக்கு தான் நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் யாரு வெற்றி கூட்டணி அப்படிங்கிறத மக்கள் யோசிப்பாங்க. இன்னைக்கு இன்னைக்கு நிலைமையில வெற்றி கூட்டணி யாருன்னா இதுதான், அதிமுக பாஜக தான் வெற்றி கூட்டணி. அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும், லாஸ்ட் மினிட்ல ஒரு 5-6% அந்த ஒரு ஸ்விங் இருக்கும். அந்த ஸ்விங் ஏடிஎம்கே பாஜக கூட்டணிய கோல் போஸ்ட தாண்டி கூட்டிட்டு போயிடும். அந்த அளவுக்கு இது 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 வந்து ஒரு யதார்த்தமான நிலை. ஆனா விஜய் வந்து டிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்காருங்கிறது உண்மைதான். டிஎம்கேக்கு தான் சவாலா இருக்கிறாரு. டிஎம்கேனுடைய கண்டிஷன் என்ன அப்படின்னா, விஜய் வந்து டிஎம்கேல இருந்து சிறுபான்மையினர் எஸ்பெஷலி கிறிஸ்தவ வாக்குகளை பிரிச்சுட்டு போறாரு. பெண்கள் வாக்குகளை ஓரளவுக்கு பிரிச்சுட்டு போறாரு. டிஎம்கே லாஸ்ட் டைம் எவ்வளவு வாங்கிச்சு, 37.7% வாங்கிச்சு. அதுல ஆன்டி இன்கம்பன்சி, அதாவது எதிர்ப்பு அலையிலேயே அவங்களுக்கு வந்து 10% வாக்குகள் டைரக்டா ஏடிஎம்கேக்கு தான் போகுது. ஏன்னா இன்னைக்கும் கூட என்னதான் விஜய் வந்து டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு சொன்னாலும் கூட அது கூட வேண்டாம். ஏன்னா இப்போ நேற்றுக்கு அவர் பேசி நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் வந்து ஒரு பாஜக தலைமையில ஏடிஎம்கே கூட்டணி, இன்னொன்னு டிவிகே கூட்டணி சொன்னாரு. பாஜக தலைமையில ஏடிஎம்கே கூட்டணி இருக்கு அவர் சொன்னதே, பாஜக ஏடிஎம்கே கூட்டணி ஒரு வலுவான கூட்டணிங்கிறத அவர் ஒத்துக்கிறாருங்கிறத நான் நினைக்கிறேன். அதாவது முதல்ல அதை பத்தி பேசவே இல்லை. என்ன நினைக்கிறீங்க? அந்த கேள்வி நான் கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க சொல்லிட்டீங்க. சோ பாஜக தலைமையில வந்து ஏடிஎம்கே அந்த என்டிஏ கூட்டணி இருக்குங்கிறத நீங்க ஏத்துக்கிறீங்களா? அது உண்மையா? இல்ல பாஜக இல்ல அது வந்து இவர் வேணும்னே கொளுத்தி போடுறாரு. அதாவது பாஜக தொண்டர்களுக்கு மத்தியில, ஏடிஎம்கே தொண்டர்களுக்கு மத்தியில, அதாவது டிஎம்கே பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்க. ஏடிஎம்கே வர்சஸ் பாஜக, அண்ணாமலை வர்சஸ் அதர்ஸ், இந்த மாதிரி கொளுத்தி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏதாவது பத்திக்கிட்டோம் அப்படின்ட்டு ஒன்னும் பத்திக்கல. அதையே வந்து விஜயை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் டிஎம்கேனுடைய பிரதிபிம்பம் தான். இப்ப நம்ம கடந்த பாராளுமன்ற தேர்தலை பார்த்தோம்னா, அப்ப வந்து பாஜக தலைமையில இருந்த கட்சிகள் தான் இப்ப வந்து திருப்பி பாஜக அந்த என்டிஏல இருக்கு. ஏடிஎம்கே தவிர. அதனால வந்து விஜய் அப்படி வந்து சொன்னதுல ஒரு மாதிரி நியாயம் இருக்கா? பாஜக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கிறது. ஏன்னா பாஜக தான் எல்லாரையும் கூட்டிட்டு வருது. பாஜக தான் வந்து எப்படி இத வந்து கொண்டு போனோம் அப்படின்னு அந்த மாதிரி டைரக்ஷன்லயும் பாஜக தான் நிறைய செயல்படுது. அண்ணாமலை மாதிரி இருக்க தலைவர்கள் ரொம்பவும் துடிப்போட இறங்குறாங்கன்னு நீங்களே சொல்றீங்க. அப்ப ஏன் இது வந்து இந்த கூட்டணிக்கு தலைமை பாஜகன்னு நம்ம நினைக்க கூடாது? பாஜக தலைமையே கிடையாது. ஏன்னா
மாநில அளவுல எந்த கட்சி பெரிய கட்சியோ அவங்க தான் கூட்டணிக்கு தலைமையா இருக்கணும். இதை வந்து அப்பவே ஏப்ரல் மாசமே அவர் சொல்லிட்டாரு. ஏடிஎம்கே தான் தலைமை, கூட்டணியில யாரெல்லாம் சேர்க்கணும் சேர்க்கக்கூடாதுங்கிறது ஏடிஎம்கே தலைமை தான் முடிவெடுக்கும் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு பிளாங்கெட் பர்மிஷன் கொடுத்துட்டு இருக்கிறாரு அவரு. அதாவது நீங்களே பாத்துக்கங்கிற அளவுக்கு அவர் சொல்லிட்டாரு. அதனாலதான் வந்து இன்னைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்தை சேர்த்துக்க மாட்டேன், சசிகலாவை சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பாஜக எப்படி இருக்க முடியும் தலைமையா? அதாவது பாஜக ஒரு சிறிய கட்சி, 11.24, 2.54, அதுக்கப்புறமா 5%, அதுக்கப்புறமா 11.24% வளர்ந்த கட்சி. 3% கட்சி நோட்டா கட்சிங்கிறதெல்லாம் அந்த காலம். ஆனாலும் 20% இவங்க வந்து எடுத்துருக்குறாங்க. இவங்க தான் பெரிய கட்சி. இவங்களுக்கு இருக்கிற அளவுக்கு அந்த பூத் மேனேஜ்மெண்ட்டோ இல்லைன்னா முகவர்களோ கட்சி கட்டமைப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னைக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஆனாலும் அந்த அளவுக்கு வலுவா இல்லைங்கிறது உண்மைதான். அப்படி இருக்கும்போது என்னோட கேள்வி எங்கேருந்து வருதுன்னா, இப்ப செயல் விஷயங்கள்ல அதிமுகவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தமிழ்நாட்டுல ஜாஸ்தி, அவங்க நல்லா செயல்படுவாங்கங்கிறத மாற்று கருத்தே இல்ல. ஆனா பாஜக தேசிய அளவுல ரொம்ப பவர்ஃபுல் கட்சி. பல விதமான மாநிலங்கள்ல தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை ரொம்ப அதிகமா காமிச்ச கட்சி. ஸோ தமிழகத்துல எப்ப இன்ஃப்ளூயன்ஸை காண்பிக்க முடியுமோ அப்ப அவங்க எப்படி காண்பிக்காம இருப்பாங்க? இப்பவே அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை காமிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து தேர்தல் களத்துல வருது. அது நல்லதா கெட்டதா? நீங்க ஏன் அதை வந்து அது வந்து தீயதுங்கிற மாதிரி ஆங்கிள் பார்க்கணும்? இல்ல, பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய செல்வாக்கை எப்போ காமிக்கும் அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிறகுதான் காமிக்கும். எப்படி உங்களுக்கு மகாராஷ்டிரால வந்து பாலாசாஹேப் தாக்கரே இறந்த பிறகு, உத்தவ் தாக்கரே கையில கட்சி வந்த பிறகு, சிவசேனா வந்த பிறகு அவங்க சரியாக செயல்படலையோ அந்த ஒரு கேப் வந்தது பாருங்க. அந்த இடத்தான் பாஜக கடகடான்னு வளர ஆரம்பிச்சது மகாராஷ்டிரால. அதே மாதிரி இங்க இப்போதைக்கு ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே வச்சுதான் ஏடிஎம்கேவும் புரிஞ்சுக்கிச்சு. ஏடிஎம்கே தலைவர் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாரு 2024. அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டாரு. பாஜக அந்த தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணியிருக்குது. மோரோவர் நீங்க தான் பெரிய கட்சி. ஏன்னா இன்னைக்கு வந்து ஏடிஎம்கே தயவு இல்லாம பாஜக ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறது தெரியும். பாஜக தயவு இல்லாம ஏடிஎம்கே ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறது தெரியும். ஆனா கூட்டணிக்கு என்டிஏ அப்படிங்கிறது ஆல் இண்டியா லெவலில் ஒரு மிகப்பெரிய அமைப்பு, 34 கட்சிகள் இருக்கிற அமைப்பு. அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அதுக்கு தலைவரா பிரதமர் இருக்கார். அப்படிங்கிறதுனால பிரதமரை கூட்டின்னு வரணும் போது நேச்சுரலி ஏடிஎம்கே காரங்க சொன்னாலும் கூப்பிட்டாலும் பிரதமர் வந்துருவாரு. ஆனா ஒரு பிம்பம் என்ன, பாரதிய ஜனதா கட்சிக்காரங்கன்னா பிரதமரை கூப்பிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு இதுதான். இதெல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு லோயர் லெவல்ல பேசிக்கிற ஒரு சமாச்சாரம் தானே தவிர பாரதிய ஜனதா கட்சி பெருசா இல்ல ஏடிஎம்கே பெருசாங்கிற அந்த கொச்சினே இப்போ தொண்டர்கள் மத்தியில கிடையாது. எல்லாருமே இணக்கமாக வேலை பண்ணணும். யாரும் இதுக்கு முன்னால இருந்த கசப்புணர்வுகள், என்னென்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தோ அதெல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டு டிஎம்கேயை வீட்டுக்கு அனுப்பணுங்கிற ஒரே ஒரு மையப்புள்ளியில எல்லாரும் இணைஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப இணக்கமா வேலை செய்யறாங்கிறத நான் பாக்குறேன். சரி. இப்ப வந்து பிரதம மந்திரி திருப்பி வந்து பாண்டிச்சேரிக்கு வரப்போறாரு. 10, 11 தேதிக்குள்ள. அந்த மீட்டிங்ல என்ன வந்து அதிரடியா நடக்கலாம்? என்ன எதிர்பார்க்கலாம் அந்த மீட்டிங்ல? இவ்வளவு ஷார்ட் கேப்ல இன்னொரு மீட்டிங்க்கு வர்றதுனால மக்கள்கிட்ட வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. என்ன நடக்க போகுது அந்த மீட்டிங்ல, பாண்டிச்சேரி மீட்டிங்ல? இல்ல, டிஎம்கே காரங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, எலெக்ஷன் வந்தா தான் வந்து தமிழ்நாடு வந்து இந்திய வரைபடத்துல இருக்கிறதே அந்த பிரதமருக்கு தெரியும் போல இருக்கு, அடிக்கடி வராரு அவரு அப்படின்னு சொன்னாங்க. எலெக்ஷன் இல்லாத போதும் பிரதமர் வந்துகிட்டு தான் இருந்தாரு. ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு ராமேஸ்வரம் வந்தாரு. அப்புறம் இன்னொரு நாளைக்கு தூத்துக்குடிக்கு வந்து அந்த துறைமுகத்தை இதெல்லாம் அங்க பல வளர்ச்சி திட்டங்கள்லாம் அறிவிச்சாரு. அதுக்கப்புறமா திருச்சிக்கு ஸ்ரீரங்கத்துக்கு தொடரத்துக்கு வந்திருந்தாரு. கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்திருந்தாரு. அதெல்லாம் வந்து விசிட் கிடையாது. ஒவ்வொரு ட்ரிப்பும் அவர் வரும்போதெல்லாம் இதெல்லாம் ஆகுங்கிறது கிடையாது. அரசியல் தான் பேசணும் அப்படிங்கிறது கிடையாது. பாண்டிச்சேரியில வந்தா கண்டிப்பா அரசியல் பேசுவாரு. ஏன் பேசுவாரு அப்படின்னா, பாண்டிச்சேரி இஸ் ஆல்சோ டியூ ஃபார் எலெக்ஷன். இந்த ட்ரிப்பு அந்த இதை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. மோரோவர் அங்க சில பூசல்கள் எல்லாம் இருக்கு. அதாவது ரங்கசாமி வந்து விஜய் கூட போகிற மாதிரியோ இல்ல காங்கிரஸ் அங்க விஜய் கூட சேர்ற மாதிரியோ அந்த மாதிரியான சில இதெல்லாம் இருக்கு. அப்படிங்கிறதுனால காங்கிரஸ் டிஎம்கே மீட்டிங்கும் நடந்திருக்கு திரு ஜெகத் ரட்சகன் தலைமையில. அந்த மீட்டிங்க்கு வந்து காங்கிரஸ் இன்வைட்டே பண்ணப்படல. அதையும் நம்ம மனசுல வச்சுட்டு சூப்பர். நான் சொல்லவே வேண்டாம், நீங்களே சொல்லிட்டீங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அங்க பாண்டிச்சேரியினுடைய மேட்டர் மட்டும் இல்ல, அங்க தமிழ்நாடு மேட்டர் அவங்க பேசத்தான் போறாங்க.
தமிழ்நாடுல நெக்ஸ்ட் என்ன, ஏன்னா இவங்க ஆல்ரெடி அடுத்த ஸ்டெப்புக்கு போயாச்சு, தொகுதிகள் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, அவ்வளவுதான். பாரதிய ஜனதா கட்சி பாருங்களேன், 234 தொகுதிகளுக்கும் அவங்க நிக்க போறது 30 தொகுதி தான். ஆனா 234 தொகுதிகளுக்கும் அவங்க வந்து பொறுப்பாளர்கள் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இது ஏன் போட்டாங்க? மற்ற கூட்டணி கட்சிகள் எங்கெங்கெல்லாம் நிக்குதோ அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்காக அவங்க போட்டிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால இவங்க அடுத்த லெவலுக்கு போயாச்சு அப்படிங்கும் போது இதுக்கு அடுத்த லெவல் என்ன வியூகம் பண்ண போறாங்கிறத கண்டிப்பா மோடியினுடைய பாண்டிச்சேரி விஜயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இப்போ நம்ம சொல்ல முடியாது அது என்னங்கிறது. ஓகே சார். சார் இவ்வளவு நேரம் என்னுடைய விவாதத்துல ரொம்ப அழகா ஈடுபட்டீங்க. இப்ப உங்க தரப்புல இருந்து உங்கள்ட்ட இருக்கிற ஸ்கூப் நியூஸ் ஏதா இருந்தா சொல்லுங்க. ஸ்கூப் நியூஸ் வந்து தேமுதிக உடையலாம், பாமக உடைஞ்சது அது வந்து குடும்ப தகராறு, ட்ரஸ்ட் ப்ராப்ளம், சொத்து ப்ராப்ளம். இவ்வளவு வருஷமா சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க, அறக்கட்டளை பண்ணிருக்காங்க, இதெல்லாம் யாரு அனுபவிக்க போறாங்க? எனக்கு 86 வயசு ஆயிடுச்சு, இங்க பாருங்க நான் எவ்வளவு பலமா இருக்கிறேன் அப்படிங்கிறது ஒண்ணு. அது பாமக உடைஞ்சது. காங்கிரஸ் கட்சி கண்டிப்பா உடையிறது. ஏன்னா காங்கிரஸ்ல வந்து செல்வ பிறந்தகை அவருடைய குரூப் வந்து டிஎம்கே கூட போயிடுவாங்க. இன்கேஸ் அவங்க டிஎம்கே கூட கூட்டணி கண்டினியூ ஆகுறது அப்படின்னு சொன்னா டிஎம்கே கூட போயிடுவாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். ஆனா 90% காங்கிரஸ் பீப்புள் விஜய் கூட அணிவகுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அதுல வந்து ஒரு சில எம்பிக்களும் இருக்கிறாங்க. அவங்க வந்து எம்பி போஸ்ட ரிசைன் பண்ணுவாங்களாங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா திருப்பியும் காங்கிரஸ்ல எம்பி ஆகணும்னு சொன்னா டிஎம்கேனுடைய துணை இல்லாம முடியாது. ஏன்னா அடுத்த தேர்தல் 2029 தான். அதனால ஒரு 3 வருஷம் நம்ம இதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க யோசிக்கிறாங்க. அதர்வைஸ் தே ஆர் வெரி ரெடி. எல்லாம் பேக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியா இருக்காங்க போறதுக்கு விஜய் கூட. ஆனா அவங்க போக மாட்டாங்க. ஆனா வாக்குகள், காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குகள் இந்த முறை டிஎம்கே போகாது, விஜய் கட்சிக்கு தான் போகும். டிஎம்கே காரங்களுடைய வாக்குகள் காங்கிரஸ் கட்சிக்கு போகாது. அதாவது நீங்க சொன்ன அந்த வாக்கு மாற்றம் டிஎம்கே காங்கிரஸ்க்கு மத்தியில இருக்காது. டிஎம்கே காரங்க ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாங்க, எவன் காங்கிரஸ்காரன் நிக்கிறானோ அந்தந்த தொகுதிகளை பிராக்கெட் போட்டுட்டு அவங்கள தோக்கடிக்கணும் அப்படிங்கறத அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. மூணாவது டிஎம்டிகே வந்து டிஎம்கே கூட போச்சுன்னா பிளவுபடும். சதீஷ் செப்பரேட் ஆயிடுவாரு, சுதீஷ் செப்பரேட் ஆயிடுவாரு. இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது இன்னைக்கு. தேங்க்யூ. வெரி குட், வெரி குட். நேயர்களே, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு சந்திப்பில் நம்ம மீண்டும் இணைவோம். வணக்கம் சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். வணக்கம்.